வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இருந்து விடுங்கள். இல்லை என்றால் ஒரு நாள் உண்மையை உணர்ந்து அவர்கள் நம்மை தேடி வரும்போது பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் போய்விடும். உண்மையான அன்பின் உச்சம் அவ்வப்போது விட்டு கொடுப்பது, வெறுப்பின் உச்சம் அப்படியே விட்டு விடுவது. தேவையில்லாத அனைத்தையும் தேவையானதாக நினைப்பதால் தான் சில சமயங்களில் தேவையானதை கூட இழக்க நேரிடுகிறது. இது பொருட்களுக்கு மட்டும் அல்ல, சில மனிதர்களுக்கும் இது பொருந்தும். நீ ஒருபோதும் யாருக்கும் துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க பழகிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்குவதற்கு முன்னால் நாமே விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. உன் கவலைகளை விளம்பரம் செய்து கொண்டு இருக்காதே. அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. கவலையாக இருக்கும்போது மற்றவர்களிடம் புலம்பிவிட்டு நிம்மதி அடையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது நீங்கள் பேசியதை கிளறி எடுத்து உங்களையே காயப்படுத்துவார்கள். சொற்கள் எவ்வளவு அழுத்தமாக கடினமாக இருந்தாலும் அதை காதுகள் லேசாக கேட்டுக்கொள்கின்றன. ஆனால் அதை உள்வாங்கிய இதயம்தான் காயப்பட்டு கனத்து விடுகிறது. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ பேசும் கடினமான வார்த்தைகளே இன்னும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். கோபத்தின் உச்சத்தில் அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கவனித்து கேளுங்கள். அதை சொல்லத்தான் அவர்கள் இத்தனை நாட்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறர் நாவை நாம் அடக்க முடியாது. ஆனால் பிறரின் வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்துவிட்டு அமைதியாக கடந்து செல்ல முடியும். வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்டது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலவிதமான மனிதர்களை நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது நமக்குள்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் மகிழ்ச்சியை வெளியே தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த தேடலை தவிர்த்தாலே வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் இருக்காது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.